மகாநதி சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ விஜய் ஆஃபீஸ்லேருந்து திரும்பவும் காவேரி கிட்ட சைன் வாங்குறதுக்கு மேனேஜர் வராரு. காவேரி என்ன திரும்ப சைன் கேட்குறீங்க, அன்னைக்கு தான் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு கேட்கவும், இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மேனேஜர், மேம் அன்னைக்கு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வந்தேன், ஆனால் இன்றைக்கி தான் இப்போ அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்கேன், ஸோ இதெல்லாம் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. காவேரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன அக்ரிமெண்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஓ சார் இன்னும் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லலையோ, ஸோ நான் தான் உளறிட்டேன் போல், சார் உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்க இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மேனேஜர், எனக்கு இன்னும் புரியல அப்படின்ற மாதிரி காவேரி கேட்குறாங்க. மேம் அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்தா அவங்களுக்கே புரிய போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அப்போ தான் அக்ரிமெண்ட் வாங்கி காவேரி படிக்கிறாங்க. அப்போ தான் தாத்தாவும் அங்கே வராரு. அதாவது கம்பெனியில் இருந்து விஜயோட எல்லா சொத்துக்கும் உனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, நீ சொல்கிறத ஆஃபீஸில் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்ற அக்ரிமெண்ட் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லவும், காவேரிக்கு ஒரு செகண்ட் அது ஒன்றும் புரியல. உடனே காவேரியும் அவர் என்கிட்ட அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா நீ அது எதையும் போட்டு குழப்பிக்காத, ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லியும் கூட காவேரிக்கு லைட்டாக குழப்பமாக தான் இருக்குது. அப்போது விஜய் அங்கே வராரு. இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அதில் சந்தேகம் உனக்கு? சாரி காவேரி, நான் ஏதோ உன்னை சர்ப்ரைஸ் பண்ண நினச்சி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த ராகினி அங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க. இவ நம்ம சொன்னதெல்லாம் பொய் அப்படின்ற தெரிஞ்சிட்டாலோ அப்படின்ற மாதிரி ராகினி இப்போது லைட்டாக பயம் வருது. ஆனால் காவேரிக்கு இப்போது உண்மை புரிஞ்சிடுச்சு. இனிமையாச்சும் அவங்க மாறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.